நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அப்படியே ஸ்தோத்திரம் நம்முடைய வாக்கு தத்தத்தை நம்முடைய கண்களில் காண பண்ண போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம் எல்லோரும் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதை என் கண்ணில் பார்க்க மாட்டேனா? அதை என் கண்ணால் நான் பார்க்க மாட்டேனா? யாக்கோபுக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை, என் மகனை என் கண்ணால் பார்க்க மாட்டேனா? யோசேப்புக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை, என் தகப்பனை என் கண்ணால் நான் பார்க்க மாட்டேனா? தாவீதுக்கு இருந்த ஒரு ஆசை, நான் ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை ஆராதிக்க மாட்டேனா? இப்படி ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஒரு விதமான விதையின் ஆசைகள் இருக்க தான் செய்கிறது. தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நான் நினைக்கிறதை என் கண்களில் காண செய்வீரா? நான் ஆசைப்பட்டதை, எனக்கு நீங்கள் வாக்குத்தத்தமாக கொடுத்ததை நான் என் கண்ணால் பார்ப்பேனா ஆண்டவரே? எனக்கு அதுக்கு உதவி செய்வீங்களாப்பா? தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஒரு வார்த்தை கேட்கலாம். ஆண்டவரே, அதை காண எனக்கு உதவி செய்வீங்களா? என் கண்கள் காண உதவி செய்வீங்களா? என் கண்கள் காண உதவி செய்வீங்களா? என் கண்கள் காண உதவி செய்வீங்களா? அநேகர் சொன்ன வார்த்தை, நீ இதை பார்க்க மாட்ட, நீ இதை பார்க்க தகுதியற்றவன்னு சொன்னாங்க. ஆனாலும் என் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த ஸ்தோத்திரம் வார்த்தையினால், ஏன்னா சிமியோனை பார்த்து அப்படி தானே சொன்னாங்க, நீ காத்திருக்கிற காலம் வேஸ்ட்டு சிமியோனே, நீ கண்டிப்பாக பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் பிரத்யட்சமாய் சொன்னபடியினால் அவர் அதை கண்ணால் பார்த்தார். யோசுவா காலேப்பும் தன் கண்களால் பார்த்தார்கள். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த 3வது நாள் வந்திருக்கிறோம்ப்பா. அந்த உயிர் திறந்த வல்லமை என் கண்ணால் நான் பார்க்க மாட்டேனா? ஆண்டவரே, மரித்து போன சில காரியம் உயிர் தெழுவதை என் கண்ணால் நான் பார்க்க மாட்டேனா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், 3ஆம் நாள் அதிகாலையிலே ஸ்தோத்திரம் உம்மை பார்க்கும்படி தேடி வந்தவருடைய கண்களுக்கு அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சத்தத்தை அவர்கள் கேட்டது மாத்திரமல்ல, அங்கே வஸ்திரம் மாத்திரம் இருப்பதை கண்டது போல நானும் என் வாழ்க்கையில் மரித்து போன சில காரியங்கள் உயிர் அடைவதை என் கண்ணால் நான் பார்க்க வேண்டும் அப்பா. மரித்து போன என் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், மரித்து போன என் குடும்பத்தின் நன்மைகள், மரித்து போன என் குடும்பத்தின் அன்ற ஜெப வாழ்க்கைகள், மரித்து போன என் குடும்பத்தினுடையதான சூழல்கள் மீண்டும் உயிர் தெழுவதை என் கண்ணால் நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சில ஆவிக்குரிய மாற்றத்தை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்னீங்கல்ல, என்னை கேளும் என்று சொன்னீங்கல்ல, நாங்கள் கேட்கிறோம். எங்கள் கண்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் கண்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் அதை பார்க்க விரும்புகிறேன், நான் அதை பார்க்க விரும்புகிறேன். எஸ், யாரெல்லாம் நன்மையை பார்க்க விரும்புகிறீங்களோ, யாரெல்லாம் நன்மையை பார்க்க விரும்புகிறீங்களோ, தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் அந்த நன்மையை பார்க்க விரும்புகிறேன்ப்பா. ஸ்தோத்திரம். ஆகார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க விரும்பலை. ஆகாருடைய ஜெபம், நான் என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க விரும்பலை, என் பிள்ளை வாழ்கிறத நான் பார்க்க விரும்புகிறேன். நான் சாவை பார்க்க விரும்பலை, நான் ஜீவனை பார்க்க விரும்புகிறேன். யாரெல்லாம் ஜீவனை பார்க்க விரும்புகிறீங்களோ தேவ சமூகத்தில் கேளுங்க. நான் தீமையை நான் தீமையை விரும்பலாப்பா பார்க்குறதுக்கு, நான் தீமையை விரும்பலை பார்க்குறதுக்கு, நான் மரணத்தை விரும்பலை பார்க்குறதுக்கு, நான் என் பிள்ளை தாகத்தில் சாகிறத பார்க்கல நான் விரும்புவது ஒன்றே ஒன்று, என் பிள்ளை ஜீவனோடு இருக்கிறத பார்க்க நான் விரும்புகிறேன். நான் ஜீவனை விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் ஜீவனை விரும்புகிறேன். எஸ், இந்த 3ஆம் நாள் ஜெப நேரத்தில் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஜீவ நீரூற்றை காண செய்வீராக, ஒரு ஜீவ நீரூற்றை காண செய்வீராக. அது மரணத்தின் நீரூற்றாக அல்ல, அது வியாதியின் நீரூற்றை அல்ல, அது ஜீவனின் நீரூற்றாய் மாறட்டும், அது ஜீவனின் நீரூற்றாய் மாறட்டும். மரணம் அல்ல, ஜீவனின் நீரூற்று இயேசுவின் நாமத்தில் காணப்படுவதாக ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜீவனின் நீரூற்று வெளிப்படட்டும். மரணத்தின் நீரூற்று அல்ல, மரணத்தின் பாதை அல்ல, மரணத்தின் சாயல் அல்ல ஆண்டவரே, பாவத்தின் சாயல் அல்ல, இருளின் சாயல் அல்ல, வெளிச்சத்தின் சாயல், ஜீவ நீரூற்றின் சாயல் வெளிப்படட்டும்பா. எஸ்,
ஆண்டவரே, இந்த 3ஆம் நாள் ஜெபத்தில் வந்திருக்கிறதான அநேகருடைய வாழ்க்கையில நன்மையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, ஜீவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, வறட்சியால் சாவதல்ல வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, ஆகாரின் பிள்ளையை வாழ வைத்தது போல அப்பா ஸ்தோத்திரம், எங்களை வாழ வைப்பீராக, எங்களை வாழ வைப்பீராக, எங்களை வாழ வைப்பீராக. ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 3ஆம் நாளிலும் கர்த்தர் நம்மை நன்மையானதை பார்க்க வைக்க போற கிருபைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 3ஆம் நாள் ஜெப நேரத்திற்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவதாகன்னு தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபித்துக்கோங்க. நம்ம இந்த நாளிலும் நாம் ஒரு வார்த்தையை தியானித்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை நாம் தியானித்து தொடர் பிரசங்கமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? எஸ். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சியான மாலை நேரத்திலும் உமது வார்த்தையை தியானிப்பது மிகுந்த ஆசீர்வாதம்ப்பா. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள். உம்முடையவர்களோடு உம்முடைய வார்த்தையை பேசுங்க, அடியேனை பலப்படுத்துங்க, சிலுவைக்குள் மறைத்து கொள்ளுங்க. உங்கள் நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாமா? மறுபடியும் ஒரு விசை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் அதன் 17வது வார்த்தையை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், நம் தேவனாகிய கர்த்தர் நோவாவோடு செய்ததான உடன்படிக்கையை குறித்து நம்ம கொஞ்சம் தியானித்தோம். ஆமாம் தானே? ஆமாம். அப்போ ஸ்தோத்திரம், ஒரு மனிதனோடு ஒரு தெய்வம் உடன்படிக்கை செய்கிறார் என்றால் அந்த மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கொஞ்சம் பார்த்தோம். அப்படி தானே? ஆமாம். அதில் முதல் காரியம் என்ன பார்த்தோம்? அவர் தேவனுடைய வார்த்தையை அப்படியே செய்யக்கூடிய தேவ மனுஷன் என்று நம்ம பார்த்தோம். நோவா கர்த்தர் தனக்கு சொன்னபடியெல்லாம் செய்தார், செய்து முடித்தார் அப்படின்னு கர்த்தர் சொன்ன வார்த்தையை செய்யக்கூடிய ஒரு நல்ல தேவ மனுஷனாக நம்ம நோவாவை பார்த்தோம். இரண்டாவது, நோவாவை எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நோவா அந்த பேழைக்குள் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று கர்த்தர் சொன்ன காரியத்தில் அவர் சரியா இருந்தார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மூன்றாவது, கர்த்தர் அதை எப்படி கர்த்தர் அங்கு உள்ள எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து, இதுக்கப்புறம் பூமி எப்படி மாறப்போகுதுங்கிற விஷயத்தை குறித்து நீதியான காரியத்தை பிரசங்கம் பண்ண வச்சார்னு நம்ம பார்த்தோம். கடைசியாக ஒரு வித்தியாசமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். அப்போ ஸ்தோத்திரம், இதோடு சேர்த்து இன்னும் சில வார்த்தைகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு முடியும் என்றால் வேகமாக முடித்து விட்டு இன்றைக்கான வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வேகமாய் போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென். அப்போ நோவாவோடு கர்த்தர் பேசும் பொழுது, நோவாவை கர்த்தர் நடத்தும் பொழுது, நோவா செய்கிறதான காரியங்கள் என்னவென்றால், கர்த்தர் தனக்கு சொன்ன வேலையை
அவர் சரியாய் செய்கிறவரும் அதை தேடி 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 செயல்படுத்துகிற மனுஷனுமாக இருந்தார். முதலாவது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் அவருடைய வேலையை தேடி 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 செய்ய வேண்டும். அல்லேலூயா. யார் ஒருவர் கர்த்தருடைய வேலையை தேடி செய்கிறார்களோ அவர்களை தேடி கர்த்தருடைய வார்த்தையானது வரும். அந்த கர்த்தருடைய வார்த்தையானது வெறுமையான வார்த்தையாய் அல்ல, நிறைவேற்றுகிறதும் நிறைவேற போகிறதுமான வார்த்தையாக வரும். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். நோவாவோடு கர்த்தர் இடைப்பட்டதான வார்த்தைக்கு நோவா எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, கர்த்தர் சொன்ன வேலையை தேடி 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 செய்கிறவராக இருந்தார். லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை எடுத்தவர்கள் வாசியுங்க. தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நாம் எதை தேடுகிறோம்? நாம் எதை தேடுகிறோம்? இன்றைக்கு நாம் வாக்குத்தத்தத்தை தேடுகிறோமா? ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை தேடுகிற நாம் அதை நிறைவேறுகிற பாதையை தேடுகிறோமா? வாக்குத்தத்தத்தை வேதாகமத்தில் தேடி தேடி எடுக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏன்னா இன்றைக்கு தினமும் வாக்குத்தத்தம், தினமும் மன்னா, தினமும் தேவனுடைய பனித்துளிகள்னு சொல்லி பல வாட்ஸ்அப் குரூப்பில், பல யூடியூப் சேனல்ஸில், பல ஃபேஸ்புக் ஐடியில் பல கர்த்தருடைய வார்த்தைகளை ஃபோட்டோ மூலியமாகவோ வீடியோ மூலியமாகவோ எழுத்து மூலியமாகவோ நம்ம பார்க்குறோம். எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான், எதைக்கும் நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற பாதையை நாம் தேடுகிறோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? தேடுகிறவர் கண்டடைவீர்கள்னு இருக்கு. தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நான் தேடுகிறேனா என் வாக்குத்தத்தத்தை? என் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற பாதையை நான் தேடுறேனா? வெறும் வார்த்தையை வாங்கி கொண்டு வாழ்க்கை நடத்துவதில் என் வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது இல்லை. அது நிறைவேறுகிற பாதையை நான் தேடி போகணும். ஏன்னா ஸ்தோத்திரம், நோவா, கர்த்தர் நோவாக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், பேழையை கட்டுன்னு சொல்லி. பேழையை கட்டுன்னு வார்த்தையை கொடுத்துட்டு பேழைக்கான மரத்தை, இந்த மரம் தான், இதை வெட்டி நீ கட்டுன்னு சொல்லிட்டு நீளம் இவ்வளவு, உயரம் இவ்வளவு, அகலம் இவ்வளவுன்னு சொல்லிட்டு போனாரே தவிர, அது ஸ்தோத்திரம் எப்போ கட்டி முடிக்கணும், எப்போ முடியும், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நோவா அந்த வார்த்தையை நிறைவூற பண்ண வேண்டும் என்றால், மறுபடியும் நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவது யாருடைய கரத்தில் இருக்கு? அல்லேலூயா. கர்த்தருடைய நல் வார்த்தை நிறைவேறுவது யாருடைய கையில் இருக்கு? கர்த்தர் கையில் இருக்கா? இல்லை ஊழியக்கார் கையில் இருக்கா? இல்லை வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க கையில் இருக்கா? ஏன்? ஏன்னா நோவா கிட்ட ஆண்டவர் வார்த்தையைத்தான் சொன்னார். பேழை என்பது வார்த்தை. பேழை என்பது வார்த்தை. உருவாக்கியது யார்? அப்போ ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவது யாருடைய கையில் இருக்கு? அப்போ நம்ம என்ன ஜெபிக்கிறோம் தினமும்? ஆண்டவர் எப்பொழுது என் வாக்குத்தத்தம் நிறைவேறும்? எப்போ எனக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவீங்க? இன்னைக்கா? நாளைக்கா? வருகிற வருஷமா? 3 வருஷம் கடந்துட்டேன் ஆண்டவரே, 5 வருஷம் கடந்து வந்துட்டேன் ஆண்டவரே, இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறல ஆண்டவரேன்னா, ஆண்டவர் சொல்லுவார், வார்த்தையை கொடுக்க மட்டும்தான் என்னால் முடியும், நிறைவேற்றுறது உன் கையில் தான் இருக்குது. கொப்பேரி மரத்தில் மரத்தை பேழையை செய்யன்னு சொன்னார், நீளம் உயரம் அகலம் சொன்னார். இவ்வளோதான் ஆண்டவர் சொன்னதே தவிர ஒரு ப்ளூ பிரிண்ட் மேப்பையோ ஒரு டெமோ பீஸுக்கு ஒரு கப்பலையோ அவர் என்ன பண்ணலை, நோவாவுடைய கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு போய் இதை பார்த்து பார்த்து செதுக்குன்னு சொல்லலை. அப்போ நம்மை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருது என்றால் அதை முழுமையாக்க நான் தேடி போக வேண்டும். அப்போ ஸ்தோத்திரம்,
நோவா கர்த்தர் தன்னோடு பேசின வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு, அதை முழுமையடைய செய்வதற்கு நோவா தேடுகிறார். கொப்பேறு மரத்தை தேடுகிறார். தேவன் கொடுத்த வார்த்தையை நான் தேடி பின்தொடருவேன் என்றால் அது ஒரு நாள் நிறைவுள்ளதா என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். அது நிறைவுள்ளதாய் நிற்பது மாத்திரமல்ல, அது என்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் என்பது வெறுமனே நிறைவேறுவது அல்ல, அதற்குள் அது என்னை பாதுகாக்கிறது. எதற்கு தெரியுமா? எனக்கு அடுத்து ஒரு பெரும் வெள்ளம் வர இருக்கிறது, ஒரு பெரும் சேதம் வர இருக்கிறது. அந்த சேதத்துக்கு முன்பாக நான் என்னை முழுமை அடைய பண்ண வேண்டும். எதை? என்னுடைய வார்த்தையை நான் முழுமை அடைய பண்ண வேண்டும். அப்போ வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் போட்டா பத்தாது. நான் இப்படி சொல்றேனே, நோவா வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு பேழையை கட்ட வேண்டும் என்ற கட்டளையை பெற்றுக்கொண்டு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பேழையை கட்ட போகிறதுக்காக ஸ்தோத்திரம், கோப்பேறு மரத்தை வெட்ட போகிறதுக்காக ஸ்தோத்திரம், கோப்பேறு மரத்தை நீழ்கீழால் பூச போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டு 2வது தட்டையை கட்டியதற்காக ஸ்தோத்திரம், 3ஆம் தட்டை கட்டியதற்காக ஸ்தோத்திரம், ஜன்னலை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம்னா பேழை வந்திருக்குமா? இன்னைக்கு நம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? ஸ்தோத்திரத்திலேயே பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. செயல்படுத்தணுமே, வாக்குத்தத்தை நிறைவேற செயல்படணுமே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்போ வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிற பாதையில் நான் இல்லை என்றால் அந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? செத்ததை போல் காணப்படுகிறது. ஏனென்றால் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு செல்ஃபோனை வாங்கி எங்கள் அப்பா என் கையில் கொடுக்குறாருன்னா அந்த செல்ஃபோனை பயன்படுத்துறது யார் கையில் தான் இருக்குது? அதை நான் எப்படி பயன்படுத்தணும்? அதனுடைய பேட்டரியை ஃபுல் பண்ணணும். அதுக்கு ஒரு சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த பேட்டரி கெப்பாசிட்டி நான் ஃபுல் பண்ணாதான் அந்த ஃபோன் ஒர்க்கிங்கில் இருக்கும். இல்லைன்னா அது டெத்துன்னு காட்டும், பேட்டரியிலோ டெத்துன்னு காட்டும். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நான் தான் சார்ஜ் பண்ணணும். நோவா எப்படி ஒரு கொப்பேறு மரத்தையும் தேடி 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 வெட்டி கொண்டு வந்து ஒரு முழு பேழையை உருவாக்கினாரோ அதுபோல என் வாக்கு தத்தத்தின் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை வைத்து ஒரு பெரிய பேழையை உருவாக்குவது என் கரத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் நோவா தேடுகிற மனிதனாக இருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிற மனிதனாக இருந்தார். அதே ஸ்தோத்திரம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் அழகா சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்க. அந்த வசனத்தை வாசியுங்க. ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, ஜோடி இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஸ்தோத்திரம். இங்க வேதம் அழகா சொல்லுகிறது. எப்படி கற்றுக் கொடுக்கிறார்னா, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்ப எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் தேடும் பொழுது அதற்கான பாதையை கர்த்தர் சேர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு பேழை உருவாகுவதற்கு நோவா மரத்தை கொண்டு வந்தார். அதை யார் இணைத்தார்? நோவா இணைப்பதற்கான அறிவு யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்ப என்னுடைய வாக்கு தத்தத்தை நான் வாசிப்பது மாத்திரமல்ல, அதை தேட வேண்டும். அதற்கு ஒரு ஜோடி இருக்கிறது. என் வசனத்துக்கு ஒரு ஜோடி வசனம் வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த ஜோடி வசனம் அது பாதையாக இருக்கலாம். ஒன்று, அது என்னை வழிநடத்தக்கூடிய பாதையாக இருக்கலாம். இரண்டாவது, அது நான் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனையாக இருக்கலாம்.
மூன்றாவது, அது நான் விட வேண்டிய பாவமாக கூட இருக்கலாம். அது நான் விட வேண்டிய பாவமாக இருக்கலாம். நாலாவது நான் கீழ்ப்படிவதாக கூட இருக்கலாம். அப்ப என்னுடைய வாக்குத்தத்தத்துக்கான ஜோடி எது? ஏன்னா எப்பயுமே வாக்குத்தத்தம் வாசிச்சாக்க நான் எப்பயுமே சொல்றது, ஒன்று அந்த அதிகாரத்தை முழுசா வாசிங்க, இல்லை அந்த வசன பகுதியை முழுசா வாசிங்கன்னு. ஏன்? துண்டு வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேடி வாசிப்பா, அதோட ஜோடி கிடைக்கும் உனக்கு. அதோட ஜோடி எப்படின்னு அதை நீ வாசிச்சாதான் உனக்கு தெரியும். அப்ப வாசிக்கலனா, அப்ப கர்த்தருடைய வேதாகமத்துக்குள்ள நம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான ரகசியம் அடங்கி இருக்கு. அல்லேலூயா. புரியுதா? புரியும். ஏன்னா ஸ்தோத்திரம், தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை இருந்துச்சு? ஆலயம் கட்ட வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆலயம் கட்டுறது உனக்கு ஆகாது, வேண்டாம். நீ ஆலயம் கட்டுற வேலையெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், நீ தேசத்தை கட்டுற வேலையை மட்டும் என்ன பண்ணு, பாரு. இப்போ ஸ்தோத்திரம், தாவீது ஆலயம் கட்ட ஆசைப்பட்ட கர்த்தர் அவனுக்கு வீட்டை கட்டி தேசத்தை கட்டி கொடுத்தார். ஆனால் அவனுடைய மகனை வைத்து ஆலயத்தை கட்டினார். காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு குழு இருக்கா, ரத்தக்கார அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஜென்ரலாக நான் கேட்குறேன்னு. நான் இதை எப்படி யோசித்தேன் அப்படின்னா, முதலாவது தேசம் பாதுகாப்பாக இருந்தாதான் கட்டுமான வேலை ஒழுங்கா நடக்கும். தேசம் அங்கங்கே வாசல்கள் உடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஆலயத்தின் வேலைகளை யார் வேணா நிறுத்தலாம் வந்து. ஆச்சா, ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறோம்னா ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு நம்ம எதை கட்டுவோம்? தடுப்பு சுவரை கட்டுவோம். சுற்றிலும் என்னவோம்? தடுப்பு சுவரை கட்டுவோம். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே வீட்டை கட்டுவோம். அது போல தான் தேவன் முதலாவது தேசத்தை கட்ட சொன்னார். முதல்ல நாட்டை கட்டு, அப்புறமா ஆலயத்தை கட்டுறத பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஜோடி எங்கேருந்து வருது? ஆலயத்தை கட்டினால் மாத்திரம் பத்தாது, அதற்கு ஒரு நல்ல பாதுகாப்பு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்போ என்னுடைய வாக்குத்தத்தம் இங்கே இருக்குன்னா, இதை நான் செயல்படுத்துவதற்கான பாதை எது? நான் தான் பார்க்கணும். நான் தான். நம்முடைய சபைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, உன் தேவனாய கர்த்தருனை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்க உன் பாளையத்துக்குள்ளே உலவிக் கொண்டிருக்கிறார். இது வாக்கு தத்துவம். இது பட் கீழே இன்னொரு வார்த்தையை கொடுத்திருக்கார், ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு. எதை விட்டு? உன் வீட்டை விட்டு, உன் சபையை விட்டு, உன் சரீரத்தை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போகாதபடிக்கு உன் பாளையம், உன் இருதயம், உன் சபை, உன் வீடு சுத்தமாக இருக்க கடவுது. அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜோடி வார்த்தையானது ஒன்று இருக்கிறது. அப்ப நமக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு என்றால் அந்த வாக்கு தத்தத்தின் இணை வசனத்தை கண்டுபிடித்து அதையும் நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும், தேடணும். என்ன பண்ணணும்? தேடணும். அதான் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10-11 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவரின் இருதயம் மகிழும். அப்ப என் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நான் கர்த்தரை தேட வேண்டும். நான் கர்த்தரை தேடும் பொழுது என் இருதயம் மகிழும் என்றால் என்ன அர்த்தம்? நான் அவரை தேடி போவேன், அவர் எனக்கு தேவையானதை கொடுப்பார். ஏனென்றால் ஆபிரகாம் கர்த்தரை தேடி போனார். ஆபிரகாம் கர்த்தரை தேடி மோரியா மலைக்கு போனார். மோரியா மலைக்கு போகும்பொழுது அவர் சோகமாக தான் போனார். மோரியா மலைக்கு போகும்போது சோகமாக தான் போனார். சில சமயம் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவது நமக்கு சோகமாக தான் இருக்கும். சில வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நடத்துகிற பாதை நமக்கு சோகமாக தான் இருக்கும். ஏன்னா ஈசாக்கு 25 வருஷத்தின் வாக்கு தத்தத்தின் பிள்ளை, 25 வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை. 25 வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளைய மோரியா மலையில நான் காண்பிக்கிற இடத்துல எனக்கு பலி செலுத்தின ஆண்டவர் கேட்கும் பொழுது ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயம் எப்படி சந்தோஷமாவா இருக்கும்? துக்கத்துல தான் போறாரு. இன்னொன்று சொல்றேன், இன்னொரு வார்த்தை பிறக்கணும்னா ஒரு பாதை
வரும். அது கடினமான பாதையா இருக்கும். நான் எதிர்பார்த்த வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா அதை விட மேன்மையான இன்னொரு வாக்குத்தத்தத்தை நான் என் வாழ்க்கையில பார்க்கணும்னா அதற்கு முன்பாக ஒரு பெரிய இழப்பை நான் கொடுக்கிற மாதிரி இருக்கும். அது எதுவா வேணா இருக்கலாம். ஆபிரகாமுக்கு அது போலதான். அவர் 25 வருஷமா கேட்ட குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார் தன்னுடைய 100வது வயதுல. ஆனா அதை விட ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இப்ப ஆபிரகாம் மேல வைக்க போறாரு. அந்த வாக்குத்தத்தம் நடக்கணும்னா அவன் ஒரு பாதையில கடந்து வரணும். அவன் ஒரு இடத்தை தேடி வரணும். ஒரு இடத்துக்கு ஆபிரகாம் வந்து நிக்கணும். இப்ப கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, ஆபிரகாமே நீ உன் மகனை மோரியா மலையில நான் காண்பிக்கிற இடத்துல நீ பலி செலுத்த நீ வா அப்படின்னாரு. இப்ப தகப்பன் போறாரு, சோகத்தோடையே போறாரு. இப்ப தகப்பனுடைய பாதை தேடுறாரு. என்னத்த பண்றது தெரியலையே. கர்த்தர் சொல்லிட்டாரு, சரி நான் காண்பிக்கிற இடத்துனாக்க அந்த இடத்த என்ன பண்ணணும், தேடிதான் போகணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். இந்த இடத்துல போங்க, பச்சை கலரில் ஒரு வீடு பெயிண்ட் அடிச்சிருக்கும், அந்த வீட்டுக்கு வாங்கன்னா நான் என் கண் என்ன பண்ணும், பச்சை கலர் பெயிண்ட்டையே தேடிக்கிட்டே போகும். எங்கடா பச்சை கலர் பெயிண்ட் இருக்குது, எங்கடா பச்சை கலர் பெயிண்ட் இருக்குன்னு. அதுபோல் இப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, நான் சொல்கிற இடத்துல பலி செலுத்துனா இப்போ அந்த தேடிக்கிட்டே போயிட்டுருக்காரு. இங்கே தானே வர சொன்னார். இந்த 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 கல்லாக இருக்குமா, அந்த கல்லாக இருக்குமா, ஒருவேளை அதுவாக இருக்குமா, தேடிக்கிட்டே கர்த்தர் சொன்ன இடம் வரைக்கும் தேடிக்கிட்டே வரார். இப்போ ஸ்தோத்திரம், என்னுடைய வாக்குத்தத்தம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால், இது 2வது வார்த்தைக்குள்ள நான் போகிறேன். என்னுடைய வாக்குத்தத்தம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நான் கர்த்தர் சொன்ன இடம் வரைக்கும் நான் தேடி போகணும். என்னுடைய வாழ்க்கையோ, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ, என்னுடைய வாக்குத்தத்தமோ புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் சொன்ன இடத்தை நான் தேடி போகணும். எப்படி தேடி போகிறது? இப்போ ஆபிரகாம்கிட்ட ஸ்தோத்திரம் ஒரு இருதயம் ஆபிரகாம்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஆபிரகாம் தன் மகனை கூட்டிக்கிட்டு போகிறாரு. தன் வேலையாட்கள் இருவரை மோரியா மலையினுடைய அடிவாரத்தில் நிற்க வச்சுட்டு மகனும் தகப்பனும் மாத்திரம் போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். என்ன வந்திருக்குன்னா, கொடுக்க போகிறது பிள்ளைய எங்கே வச்சு கொடுத்தா என்ன? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குச்சி விறகு கட்டை ஈசாக்கு மேலே இருக்கு. ஈசாக்கை பலி செலுத்த கத்தி என் கையில் இருக்கு. இந்த மகனை எங்கே வச்சு பலி செலுத்தினா என்ன? எங்கே வச்சு வேணா பலி செலுத்தலாம்ல. ஆனால் ஏன் நடந்துக்கிட்டே போறாரு தகப்பன்? ஸ்தோத்திரம். என் விருப்பப்படி என்னுடைய வாக்கு தத்தத்தை என்னால் புதுப்பிக்க முடியாது. என்னால கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை என்னால் புதுப்பிக்க முடியாது. அப்போ கர்த்தர் சொல்லுகிற இடம் வரைக்கும் நான் வரணும். இப்போ ஆபிரகாம் நடந்து போய்கிட்டே இருக்காரு. நடந்து போனதுக்கு அப்புறமா ஒரு இடம் காண்பிக்கப்படுகிறது. இந்த இடம் தான்னு அங்கே கட்டை எடுக்கப்படுகிறது. ஈசாக்கு படுக்க வைக்கப்படுகிறாரு. கத்தி ஓங்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா இவனை பலி செலுத்தாத, இவனுக்கு பதிலாக ஒரு ஆடு அங்கே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நான் தேடி போனேன்னா எனக்கு 2 நன்மை கிடைக்கும். எனக்கு 2 நன்மை கிடைக்கும். ஒன்று, என் பழைய வாக்கு தத்தம் என்னோடு மீண்டும் தொடரும். இன்னொன்று, எனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு புதிய அத்தியாயத்தை அங்கே எனக்கு ஆரம்பித்து வைப்பார். நான் 2ஐயும் ஒன்றாக்க போயிட்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு 2வது ஒன்றை கொடுக்க அங்கே என்ன பண்ணார்? வர சொன்னார். நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இருக்கிறதும் போகுதுன்னு. ஆனால் இருக்கிறத பறிக்கிறதுக்காக கர்த்தர் அழைக்கல. இருக்கிறத தொடர பண்ணுவதற்கும் இன்னொரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதற்கும். என்ன அத்தியாயம்? இன்று முதல் நீ விசுவாசிகளுக்கு தகப்பன். இன்று முதல் நீ விசுவாசம் உள்ள ஃபெய்த்தானவங்களுக்கெல்லாம் நீ ஃபாதர் ஆக்குன்னு சொல்லி ஒரு முத்திரை என்ன பண்றாரு? போடுறார். அப்ப ஆபிரகாம் சொல்ற வார்த்தை, கர்த்தருடைய பர்வதங்களில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அப்படின்னா நீ தேடிப்போ, நீ நம்பிப்போ, உனக்கு இன்னொரு அத்தியாயத்தை அவர் என்ன பண்ணுவார்? அங்கே தொடர்ந்து வைப்பார். நான் நினச்சி போனது ஒன்று. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய வாக்கு தத்தத்தோட ஸ்தோத்திரம் நின்னா போதும், நமக்கு இதுக்கப்புறம் வேறு எதுவும் வேண்டான்னு. ஆனால் கர்த்தர் எனக்கு இன்னொன்று கொடுக்க வச்சிருக்கும் பொழுது நான் தடுக்க முடியாது. இப்போ கர்த்தரை தேடுகிற இருதயம் என்ன பண்ணுது?
மகிழ ஆரம்பிக்குது. இப்போ ஸ்தோத்திரம், ஆபிரகாம் கர்த்தரை தேடி போகிறாரு மோரியா மலையில. ஆண்டவரே, நீங்க சொன்ன இடம் இதுவா இருக்குமா, இதுவா இருக்குமா, இதுவா இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சமா தேடி கடைசியில கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சதனால இப்ப சந்தோஷம் வருது. ஏன் தெரியுமா சந்தோஷம்? என் பிள்ளைய இப்ப நான் பலி கொடுக்க போல, என் பிள்ளைக்கு பதிலாக அங்க ஒரு ஆட்டை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்காரு. அப்ப கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை தேடி போகணும், தேடி வாசிக்கணும், அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கணும். ஆண்டவர், எனக்கு சோர்வா இருக்கு, என்னால் நடக்க முடியல, எனக்கு இடுப்பு வலிக்குது, என் பிள்ளை பாவம் விறகு கட்ட தூக்க மாட்டான், பச்சை மண்ணு பாவம், நான் இங்கே வச்சே முடிச்சுக்கிறேன்னா நான் வாக்கு தத்தத்தை இழந்துருவேன், என் ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணிடுவேன், இழந்துருவேன். எனக்கு கொடுத்த நல் வார்த்தையை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ளணும்னா நான் சோர்ந்து போகாமல் பின்தொடர வேண்டும். நான் எந்த அளவுக்கு தேடுகிறேனோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறேனோ, கர்த்தருடைய இடத்தை தேடுகிறேனோ, கர்த்தர் நியமித்த காரியத்தை தேடுகிறேனோ, அது என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் அளவை உயர்த்துமே தவிர நான் சோர்ந்து போவேனாகில் என் வாக்குத்தத்த வாழ்க்கை, என் ஆசீர்வாத வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து கொண்டே இருக்கும். இந்த பீச் ஓரத்தில் மண் வீடு கட்டுவாங்க. மண் வீடு கட்டிட்டு இங்கேருந்து பாதை வைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுவாங்க. பாதை போட்டால் அந்த பக்கெட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, விளையாண்டுருக்கிற பசங்க கிழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிடுவாங்க, ஓவராக தண்ணி வேகமாக அடித்து அங்கிட்டு போய் விழுந்துடும். அப்போ அந்த மணல் மேடு என்ன ஆயிரும், மொத்தமாக கரைஞ்சிரும். அப்போ நாம் நம்முடைய வாக்குத்தத்தத்தை வாங்கிக்கிட்டு நம்ம எங்கே கட்டிக்கிட்டு இருக்கிறோம், மணலில் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். மணலில் கட்டினா அது என்ன ஆகாது, நம்ம நிறைய பாதை வைக்கலாம், பார்க்க நல்லா இருக்கும். மணல் ஸ்ட்ராங்கு கிடையாது, ஆனால் வாசல் வச்சா நல்லா இருக்கும், ஜன்னல் வச்சா நல்லா இருக்கும். அங்கே பசுமையாக அங்கே இருக்கிற புல்லை பறித்து மேலே போட்டால் பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் வாக்கு தத்துவம் முழுசாக அங்கே என்ன பண்ணாது, நிற்காது. அது முழுசாக நிற்கணும்னா நான் தேடி போய் கட்டணும், நான் தேடி போய் வைக்கணும். சரி, அடுத்த வார்த்தைக்கு நான் போகிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 21, 22 வசனத்தை வாசிக்கலாமா? எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21, 22. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அடுத்து வாசிங்க. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நாங்கள் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமை அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். ஸ்தோத்திரம். இங்கு ஒரு 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 பிரயாணத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு ஒரு கூட்டம் புறப்படுகிறது. புறப்படுகிற கூட்டத்துக்கு முன்பாக இங்கு ஒரு காரியம் நடக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஒரு நல்ல பாதையை கண்டுபிடிக்கணும்னா, நான் போகிற பாதையை நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு எது தெரியுமா உதவுது? உபவாசம். எனக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு, அந்த வாக்கு தத்தத்தை நான் தேடணும்னா அதுக்கு ஒரு பாதை வேணும். அல்லேலூயா. புரியுதா? எனக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு, அந்த வாக்கு தத்தத்தை நான் தேடுவதற்கு எனக்கு ஒரு பாதை. அந்த பாதை எப்போ கிடைக்குமா? உபவாசம் பண்ணும்போது.
அந்த பாதை யாருக்கு தெரியுமா வருது? அங்க வேதம் அழகா சொல்லுகிறது, எங்களுக்கு முன்பாக எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை, எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் உடைமைகளுக்காகவும் நான் உபவாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு பாதையை தேவன் காண்பிக்கிறார். அந்த பாதையில் நான் பிரயாணிக்கும் பொழுது என் வாக்கு தத்துவம் அங்கே அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணுது? முன்னேறுது. அப்போ என் வாக்கு தத்தத்தை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா முதலாவது நான் ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு பாதை உருவாகும். அந்த பாதையை நான் நடக்கும் பொழுது எனக்கு அங்கே இன்னொரு நன்மையானது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நோவா தேடுறாரு. எதை தேடுறாரு? கொப்பேறு மரத்தை தேடினாரு. அதே போல் நாம் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தருடைய சமூகத்தில் தேடணும். அதனுடைய இருப்பிடம் எது? ஜோடி எது? தேடணும். அப்ப தேடி 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 அவர் பேழையை கட்டியது போல நான் என் குடும்பத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நித்தமும் 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 தேடணும். உபவாசத்தை கூறணும். எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் சகல உடைமைகளுக்காகவும் நான் உபவாச நாளை நியமிக்கணும். என் குடும்பத்தில் நான் ஒரு உபவாச நாளை நியமித்து நான் ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கும் பொழுது என் குடும்பத்துக்கென்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின் வாசல் திறக்கும். வாசல் திறக்கும் பொழுது நான் பிரவேசிப்பேன். நான் பிரவேசிக்கும் பொழுது அதை நான் பெற்றுக்கொள்கிறவனாய் மாறுவேன். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நோவா வேலையை பெற்றுக்கொள்வதற்கு இத்தனை வேலையும் நடந்திருக்கு. கர்த்தர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை. கர்த்தர் சொன்னது வேலையை கட்டு. இந்த பேழையை கட்டுறதுக்கு நோவா எடுத்துக்கிட்ட பாதை மிக மிக பெருசு. அதான் நேத்தே சொன்னேன், 50 ஆண்டுகளாவது ஆயிருக்குன்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் அந்த பேழையை கட்டுறதுக்கு. 10,000க்கும் மேற்பட்ட முழு மரங்கள், மரப்பலகையை நான் சொல்லலை 10,000 மரம். அந்த மரத்தோட நீளம் அகலம் நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. கிடைச்சேன்னா அதை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எனக்கு கிடைக்கல. ஒரு கொப்பேரி மரத்தோட அகலம் எவ்வளோ இருக்கும், உயரம் எவ்வளோ இருக்குன்னு தெரியலை. தேடின வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. ஒருவேளை நம்முடைய காலத்து ஆலமரத்து போல ஒரு 10 பேர் கட்டி பிடிக்கிற மரம் போல ஒரு வேளை இருந்திருந்தால் 10,000 மரத்தை வெட்டுறதுல எங்க சாத்தியம்? ஆனா நோவா பேழைய உருவாக்கினார். அப்ப என்னுடைய வாக்கு தத்தத்தை நான் தான் என்ன பண்ணணும்? உருவாக்கணும். முழுமையாக உருவாக்குறது என் கையில தான் இருக்கு. ஆனா நான் அநேக நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாத்தான்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன், சத்துருக்கிட்ட. ஒன்னால தாண்ட எனக்கு நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் சொல்லுவார், ஏழை இதுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லடா, வார்த்தையை நான் உன் கையில கொடுத்தேன், நீ செயல்பட்டாதாண்டா அது நடக்கும். அவனை ஏன்டா அவன் குறை சொல்ற? ஒரு காமெடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் சொன்ன ஞாபகம் மறுபடியும் வருது, சொல்றேன் பரவாயில்ல. ஒரு கிணத்தடியில ஒரு 2 பிசாசு உட்காந்து இருந்துச்சான். அம்மா பிசாசும் பையன் பிசாசும் உட்காந்து இருந்துச்சான். அப்ப அந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருந்த பையன், அங்க ஒரு தாயும் ஒரு பிள்ளையும், தாய் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்கு. விளையாண்டுட்டு இருக்கிற பிள்ளைய என்ன பண்ணிருச்சு, அந்த பந்து விளையாடும்போது அந்த பந்து எக்கி போய் எங்கே விழுந்துருச்சு? கேணியில் விழுந்துருச்சு. கேணியில் விழுந்தது பாலை எடுக்கிறதுக்கு இந்த பிள்ளை என்ன பண்ணுது? வேகமாக ஓடுது. வேகமாக ஓடி போய் அந்த வாடியை கமுத்து போட்டு அப்படி ஏறி அப்படி சாடி அந்த பந்தை எடுத்துடலான்னு நினைக்கிறப்ப அந்த பிள்ளை அந்த இடத்துல நிற்கிற மாதிரி அந்த தாய் பிசாசு பிடிச்சிச்சான். பிடிச்சி இறக்கி விட்டுட்டு அந்த தாய் பிசாசு உள்ளே போய் அந்த பால் எடுத்துகிட்டு கொண்டு வந்து இந்த குழந்தை கையில் கொடுத்துச்சான். அந்த குழந்தை மறுபடியும் அவங்க அம்மாட்ட விளையாட ஆரம்பிச்சிருச்சான். அப்போ இந்த குட்டி பிசாசு, இந்த தாய் பிசாசோட பிள்ளை பிசாசு இருக்குல்ல, அந்த குட்டி பிசாசு கேட்டுச்சான், ஏன் மம்மி அவன் தான் உன் சாவ போனான்ல, அவனை ஏமா தூக்கி விட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த தாய் பிசாசு சொன்னிச்சான், அவள் ஆத்தாக்காரி பொறுப்பு இல்லாமல் பிள்ளைய விட்டுட்டா, இந்த புள்ள போய் கேணியில் விழுந்துரும், நாளைக்கு பேர் எனக்கு வரும், பிசாசு என் பிள்ளைய கொண்டுட்டான் அப்படின்னு, எனக்கு தேவையா அப்படின்னுச்சான். அது மாதிரி தான்
கர்த்தர் நம்ம கையில் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம பாடுக்கு விளையாட மேய விட்டுக்கிட்டு நம்ம பாடுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடைசியில் பிசாசு முழுங்கிருச்சுன்னா எங்கேருந்து பிசாசு முழுங்குச்சு? பிள்ளையை எப்படி அந்த தாய் அப்படியே எனக்கு என்னன்னா அது என்னமோ பண்ணிட்டு போட்டுன்னு நம்ம பாடு துணித்த வைக்கிறதுக்கு எதுக்காக வேலையை பார்த்துட்டு இருந்த மாதிரி பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தை எங்கே கடக்குனே தெரிய மாட்டேங்குது. நான் ஸ்தோத்திரம் நியூ இயர் அன்னைக்கு நான் பார்த்தேன், இந்த டேபிளில் தான் ஒரு 2 புது வருஷம் வாக்குத்தத்த கார்டு தான் இருந்துச்சு. எடுத்த ஆள் யாருன்னு தெரியல, பேர் எழுதியிருந்தால் கண்டிப்பாக நான் அன்னைக்கே 2 கேள்வி கேட்டிருப்பேன். பேர் எழுதாதனால தப்பிச்சிச்சு அந்த ஆத்மா. இந்த டேபிளில் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸ்நாக்ஸ் முக்கியத்துவத்தில் வாக்குத்தத்தை எங்கே போயிருச்சு? கடைசியில் குப்பை தொட்டிக்கு போயிருச்சு. இதில் நம்ம வாக்குத்தத்தை எனக்கு நிறைவேறல ஆண்டவரேன்னு கேட்டால், ஏழை எடுத்த உனக்கு வச்சுக்க வக்கு இல்லைன்னா அதை நீ வச்சு என்ன பண்ண போற? அல்லேலூயா. ஏதாவது புரியுதா? ஏன்னா எனக்கு பாதி கேட்க மாட்டேங்குதா? ஒன்றும் புரியலை. நீங்களும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதுனால கரெக்டாக தான் போதா போலையான ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் உருவாகுவதற்கு நான் தான் முயற்சி எடுத்தாகணும். நான் முயற்சி எடுக்காம என் வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் முழுமை அடையாது. கர்த்தர் சொன்னா அதை செய்வார். தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஒரு வீட்டை கட்டுறேன்னு சொல்லி. ஆனால் தாவீதுடைய ஆசை என்ன? கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும் அப்படின்னு. கர்த்தர் என்ன சொன்னார்? நீ கட்ட வேணாம், உன் பிள்ளை கட்டுவான் அப்படின்னாரு. இப்போ தாவீது என் பிள்ளை தானே ஆலயத்தை கட்ட போகிறான், நான் எதுக்கு கட்டணும்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது ஸ்தோத்திரம் ஆலயத்துக்காக சேர்த்து வைக்காம எல்லாத்தையும் தனக்காக செலவு பண்ணாரா? இல்லை. அவர்கிட்ட இருந்த உச்சிதமான தங்கத்தை முதற்கொண்டு தாவீது 3 விதமாக தங்கம் சேர்த்தாருன்னு சொல்கிறாங்க வரலாறு. ஒன்று, அவர் எதிர்நாட்டை சண்டை போட்டு எடுத்து கொண்டு வரதான கஜானாவை கர்த்தருடைய ஆலயத்துக்காக வச்சிருவாராம். 2வது, வரி வசூலிப்பாராம். ஆலயத்துக்கென்று ஒரு குறிப்பிட்ட சந்தா மாதிரி ஒரு வரி நியமிக்கப்பட்டிருக்கும், அது ஒரு சேர்க்கை இருக்குன்னு வாங்கலாம். 3வது, தாவீதுக்காகவே பர்சனலாக பரிசு பொருட்கள் கொண்டு வருவாங்க. பார்த்தீங்களா? எப்படி சாலமனை பார்க்கறதுக்கு அநேக ராஜஸ்திரீகள் பரிசு பொருட்கள் கொண்டு வந்து கொடுத்தது போல தாவீதை பார்க்க வரப்பெல்லாம் சில ராஜாக்கள் பரிசு கொண்டு வருவாங்களாம். ராஜாவுக்கு பரிசுனா அது எப்படிப்பட்ட பரிசா இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. உச்சிதமான தங்கம். தாவீதுக்கு வரக்கூடிய அனைத்துமே மிக மிக வேல்யூ உள்ளதான பொருட்கள். தாவீது தனக்கு வரக்கூடிய அனைத்தையும் கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வைப்பாராம். அப்ப வாக்குத்தத்தம் உருவாகணும்னா நான் முயற்சி எடுக்கணும். தாவீது சரி என் பையன் காலத்துல ஆலயத்தை கட்டுவேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் கட்டிக்குவார்னு சொல்லி தாவீது சும்மா இல்லை, அதற்கான பிரயாசத்தை அவர் பட ஆரம்பித்தார். யாருடைய இருதயம் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதில் பிரயாசப்பட்டு கொண்டே அதற்குள்ளேயே சுழன்று கொண்டு இருக்குதோ அவர்களுக்கே அது நிறைவேறும், அவங்க சந்ததிக்கு அது நிறைவேறும். எனக்கு நிறைவேறுதோ இல்லையோ நான் அந்த வார்த்தையில் சுழன்று கொண்டே இருப்பேன் என்றால் தாவீதை போல அதற்காக நான் சேர்த்து வைக்கணும். தாவீது சாகும்போது சொல்ற ஒரு வார்த்தை தன் பிள்ளையை பார்த்து, சாலமோனே நீ கர்த்தருக்கென்ற ஒரு ஆலயத்தை கட்டணும்பா, நீ கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழணும்பா, நீ கர்த்தரை உண்மையா இருக்கணும்பா, நீ அப்படி இருந்தனாக்க இந்த இடத்துல பாரு ஆலயம் கட்டணும், அப்பா இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன், இவ்வளவு தங்கம் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையிலேயே வாழ்ந்தவனுக்குத்தான் தெரியும் அதோட அரிமன். அதனாலதான் ஸ்தோத்திரம் சாலமன் ஆட்சிக்கு எந்த வேலையும் செஞ்சதா சொல்லப்படல. அவன் செஞ்ச ஒரே உருப்படியான வேலை என்னன்னா ஆலயம் கட்டினது, 2வது பொண்டாட்டி கட்டினது. அல்லேலூயா. சரி, அது 2வது நமக்கு தேவையில்ல, நம்ம முதல் விஷயத்துல நிற்போம். அல்லேலூயா. அப்ப நான் கர்த்தருடைய வார்த்தைய சுழற்சியின் முறையில் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் செயல்படுத்துவதற்கே சோர்ந்து போய் கிடக்கிறேன். ஆனா தாவீது தன் பிள்ளை காலத்தில் செய்ய போற வாக்குத்தத்தத்துக்காக இவன் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான். அதுதான் நான் யோசிக்கிறேன். கட்ட போறது பிள்ளை, அப்பா ஏன் பிரயாசப்படணும்? அவனும் ராஜாவா தான் மாறப்போறான். அவன் சாலமன் ஒன்றும் ஸ்தோத்திரம் ஆரம்ப கடந்து கூலி தொழில் செஞ்சு அப்புறம் முதிர்ச்சி அடைந்து அப்புறம் ராஜாக்களுக்காக வைக்கக்கூடியதான யுத்தத்தில் ஜெயிச்சு ஒன்றும் அவன் ராஜாவாக போகிறதில்ல. செத்த அடுத்த செகண்ட் இவன் தான் ராஜா.
தாவீது செத்த அடுத்து யார் தான் ராஜா? சாலமோன் தான் ராஜா. நம்மளுடையதான எலெக்ஷன் கமிஷன் மாதிரிலாம் கிடையாது. ஓட்டு வாங்கணுமே, செலவு பண்ணணுமே, காசு கொடுக்கணுமே, அப்புறம் நமக்கு ஓட்டு விழுந்தாதான் போச்சு, விழுகலன்னா செலவு பண்ண காசெல்லாம் அம்பேல். அப்படிப்பட்ட பயம் யாருக்கு கிடையாது? சாலமன் மேலே கிடையாது. ஏன்னா தாவீது இறந்தா அடுத்த போஸ்டிங் யார் தான்? சாலமன் தான். அப்படி இருக்கும் பொழுது கஜானாவில் இருக்கிற காசை பூரா சாலமன் எடுத்து காட்டிட்டு போட்டோம். இவர் ஏன் பிரயாசப்பட்டார்? பிரயாசப்பட வேண்டாம். அதை பாட்டுக்கு கஜனாவிலே போட்டு வச்சிருக்கலாம்ல. ஒரு அரண்மனையிலையுமே சோதரம் ஒரு சேமிப்பறை இருக்கும். சேமிப்பறையில் அவருடைய எல்லா சொத்துக்களையும் என்ன பண்ணியிருப்பாங்க? போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சொத்துக்களை அது பாட்டு கடந்தாலும் பரவாயில்ல, கிடக்கட்டும். ஆனால் தாவீது கொஞ்சம் மூளையோடு செயல்பட்டார்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கஜானால இருந்து தான் தேசத்து ஜனங்களுக்கு பஞ்ச காலத்தில் நிவாரண நிதி போகும். ஆனால் உடஞ்சி போச்சுன்னா நிவாரண நிதி போகும். இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுன்னா இந்த மந்திரிமார்கள் என்ன பண்ணுவாங்க? கஜானாவை வலிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு கர்த்தருடைய ஆலயத்துக்கென்றே ஒரு தனி இடத்தை ஒதுக்க ஆரம்பித்தார். என் வாழ்க்கையில் நான் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காகவே ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும். அதுக்காக நேரம், இதுக்காக நேரம், இதுக்காக நேரம், அதுக்காக நேரம்னு நேரம் ஒதுக்கி கடைசியில் பார்த்தா 24 மணி நேரமும் முடிஞ்சு அடுத்த நாளில் போய் நின்றுட்டு இருப்போம். அப்படி அல்ல. என் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நான் அதற்கு கொஞ்சம் ஒதுக்கணும், நேரம் ஒதுக்கணும். என் ஜெபத்தில் கொஞ்சம் அதுக்காக நான் என்ன பண்ணணும்? ஒதுக்கி ஜெபிக்கணும். என் குடும்ப ஜெபத்தில் அதுக்காக கொஞ்சம் நான் ஒதுக்கி ஜெபிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நான் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஜெபிக்கணும். எல்லாவற்றுக்கு மேலே நான் உபவாசம் போட்டு கொஞ்சம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது, நான் பிரயாசப்படும் பொழுது, நான் முயற்சி எடுக்கும் பொழுது என்னுடைய வாக்கு தத்தத்தை கர்த்தர் முழுமையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். இங்கே பார்க்குறோம், இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் பிள்ளைகளுக்காக, உடைமைகளுக்காக, தங்களுக்காக வழி கிடைக்க வேண்டும் என்று உபவாசித்தார்கள். நான் உபவாசிக்கணும், நான் பிரயாசப்படணும், நான் தேடணும், தேடி தேடி கண்டுபிடிக்கணும். அடுத்த ஒரு வார்த்தையை வாசிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன் வேகமா. ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 2வது வசனமும் 53ஆம் சங்கீதத்தின் 2வது வசனத்தையும் ஒரு வாசிக்கலாம். இரண்டுமே ஒரே வசனமாக இருக்கும். ஏதாவது ஒரு வசனத்தை வாசிங்க. 14:2 வாசிங்களேன். சங்கீதம் 14:2 பக்கம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அதே 53:2 பார்க்கிறப்ப தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இரண்டுமே ஒரே வார்த்தை தான். அப்ப கர்த்தருடைய விருப்பம் என்ன? என் வார்த்தையை பெற்றுக்கொண்டவன் என்னை தேடுகிறானா? ஸ்தோத்திரம். நம்முடைய ரட்சிப்புக்கு முந்தின காலத்தில், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் சில மார்க்கத்தில் இருந்திருக்கலாம். அதில் குறிப்பாக நமக்கு ஜாதகம் பார்க்குற பழக்கம் இருந்திருக்கும். ஆமாம் தானே? ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஒரு திருமண காரியத்துக்காக ஜாதகத்தை கொடுப்போம். அந்த ஜோசியர் என்ன பண்ணுவார்? ஜாதகத்தை படித்து பார்த்துட்டு நல்லதாக இருந்தால் நல்லா இருக்குன்னுவார், இல்லைன்னா தோசை இருக்குது கழிச்சிட்டு வானுவார். கழிச்சதுக்கப்புறம் போய் கொடுத்தா சரியாக போச்சுன்னுவார். இல்லை இந்த இடத்துல பொண்ணு பாரு, அந்த இடத்துல பொண்ணு பாருன்னுவார். இதில் ஏதாவதுல ஒன்று நல்லதாவோ கெட்டதாவோ நடந்தால் நம்ம யாரை போய் கேட்போம்? அந்த ஜோசியக்காரன் எந்த ஊரில் இருந்தாலும் அவன் அட்ரஸை வாங்கி தேடி போய் நன்மையாக முடிஞ்சால் நன்றி சொல்லி 101 ரூபாயா 1001 ரூபாயா 1,01 ரூபாயா பணம் கொடுத்துட்டு வருவோம்.
தீமையாக முடிஞ்சவன் சட்டையை பிடிச்சி நடுரோட்டில் இழுத்து போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டு வருவோம். ஒரு உலக மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு நான் அவன் இருப்பிடத்தை தேடி போய் நன்றி சொல்லுவேன்னா, அவன் இருப்பிடத்தை தேடி போய் ஏன் இன்னும் நடக்கலை, நீங்கள் தானே சொன்னீங்க இத்தனை வருஷத்தில் நடக்கும்னு, நடக்கலையே நான் கேட்குறேன்னா, அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் நான் ஏன் போய் கேட்கக்கூடாது? கர்த்தாவே நீங்கள் சொன்னீங்க, தாமதமாக்கிட்டே இருக்கு, இது எப்போ நிறைவேறும்? தேவ சமூகத்தில் போய் கேட்கணும். அப்போ ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்கள் காண்பித்த பாதையில் தான் நடக்கிறேன், இதுக்கான முடிவு தெரியலை, எப்போ நடக்கும்? தேவ சமூகத்தில் தான் போய் கேட்கணும். அப்போ தேவன் எதை பார்த்து கொண்டு இருக்கிறாரு? என் வாக்கு தத்தத்தின் மீது அவனுக்கு ஒரு உணர்வு இருக்கா? பெற்றுக்கொண்ட வார்த்தையின் மேல ஒரு உணர்வு இருக்கா? கவனிக்கிறார் ஆண்டவர். ஏன்னா ஆபிரகாமுக்கு உணர்வு இருக்க போய் தான் அவர் விடிய விடிய நடந்து போனார். தாவீதுக்கு உணர்வு இருக்க போய் தான் தன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தார். நோவாவுக்கு உணர்வு இருக்க போய் தான் அந்த பேழைய வெள்ளம் வருவதற்கு முன்பாக கட்டி வச்சார். ஒரு உணர்வு வேணும். முதலாவது வாக்கு தத்தத்தை தேடணும், அதுக்கான வழியை தேடணும். ரெண்டாவது அதை புதுப்பிக்கணும். மூன்றாவது உணர்வுள்ளவர்களா இருக்கணும். எதுல? வார்த்தையின் மேல. அந்த வார்த்தைக்கு நான் உணர்வுள்ளவனா இருக்கணும், தேடுகிற உணர்வு இருக்கணும். என்ன உணர்வு இருக்கணும்? தேடுகிறவன் உண்டா என்று என்ன பண்றாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே யோபு 42:7 பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், யோபு பேசினது போல நீங்கள் நியாயமானதை பேசவில்லை என்று சொல்லி யோபுவை குறித்து ஒரு சாட்சி இருக்கு. அப்ப யோபு வார்த்தையில கவனமா இருக்கிறாரு. நோவாவோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை பெற்றவரா இருக்காரு. அப்ப இருவரின் மேலே கர்த்தருடைய பார்வை இருக்கு. இருவரும் உணர்வுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதனால நோவா பேழையை கட்ட முடிஞ்சிச்சு, யோபு வாழ தன் குடும்பத்தை கட்ட முடிஞ்சிச்சு. எனக்கு உணர்வு இருக்குன்னா என்னால் குடும்பத்தை கட்ட முடியும், என்னால் சபையை கட்ட முடியும். எனக்கு உணர்வு இல்லைன்னா என்னால் எதையுமே கட்ட முடியாது, எதையுமே உருவாக்க முடியாது. ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது. ஐயோ, எனக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்காரு பத்தியா? யோபுவுக்கு கொடுத்தது போல உன்னை இரட்டிப்பான நன்மையால் நான் நிரப்புவேன்னு சொன்னா, இல்லை நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானது வரும், அது இன்றைக்கே வரும்னாக்க, அப்படிப்பட்ட வார்த்தையை எடுத்தா என் இதயத்தில் ஒரு சந்தோஷம் பொங்கி வரும் பாருங்க, அதுக்கு அளவே கிடையாது. ஆனால் அந்த பொங்குனது அன்னைக்கே என்ன ஆயிரும்? அமைஞ்சிரும். அதுதான் தவறு. எனக்கு கொடுத்த வார்த்தையை அது நிறைவேறுகிற காலம் வரைக்கும் நான் கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்போ உருவாக்குறது யார் கையில் இருக்கு? கர்த்தர் இல்லை, என் கையில். சொன்னது கர்த்தர், நிறைவேற்ற வேண்டியது நான். அந்த பாதையில் நடக்கணும். எஸ்ரா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பாதைக்காக ஜெபம் பண்ணோம். நாங்கள் பாதைக்காக ஜெபம் பண்ணோம், ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்தது. நான் என் வாக்கு தத்தத்தின் பாதைக்காக ஜெபம் பண்ணுவேன்னா பரலோக ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கும். என்ன கிருபை தெரியுமா? நடக்க வேண்டிய வழியில் அவர் என்னை நடத்துவார். உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார்னா சொல்லுவார். அப்ப நான் வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கான பாதை யார்கிட்ட இருக்கு? கர்த்தர்கிட்ட இருக்கு. அந்த பாதையை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளணும். நான் ஜெபிக்கும் பொழுது என்மேல் கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்ல என் தகப்பன் ஒருவர் எனக்கு இருக்கிறார். அந்த நம்பிக்கை நோவாவுக்கு இருந்துச்சு. நோவாக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வரலாறு இப்படி சொல்லுது, கொப்பேரி மரம் கிடைக்கலையா. கொப்பேரி மரம் ஒரு கட்டத்துக்கு மேலே கிடைக்கலையா, தேடிக்கிட்டே இருந்தாராம். சில ஃபினிஷிங் வரும் பொழுது நம்முடைய ஜெபம் சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம ஒரு முழுமையை எட்ட போகிறோம்,
நம்ம ஜெபத்தில் இருக்கிறோம். இந்த 21 நாள் ஜெபத்தில் இப்போ 3ஆவது நாள் வந்திருக்கிறோம். இன்னும் நமக்கு நாட்கள் 18 நாள் இருக்குது. சோர்ந்து போகாமல் நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் ஜெபத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். எப்படி பேழைய நோவா மேலே ஏற்றிக்கிட்டே போனாரோ அது போல் என் ஜெபத்தை நான் என்ன பண்ணணும்? ஏற்றிக்கிட்டே போகணும். பாதியிலே நின்றக்கூடாது. முடிக்க போகிற நேரத்துலையும் போய் சோர்ந்து போய் வேணான்னு விட்டுறக்கூடாது. ஆபிரகாமை போல மோரியா மலைக்கு நான் வந்தது உண்மைதான். மோரியா மலைக்கு நான் வந்தது உண்மைதான். ஏறினது உண்மைதான். ஆனால் அக்யூரட்டான அந்த சரியான இடத்துக்கு நான் ஒரு அடி முன்னாடியோ ஒரு அடி பின்னாடியோ போயிருந்தா எனக்காக அங்கே இருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் சரியான இடத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் முன்னேறிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. அப்போ நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததற்கு காரணம் என்ன? அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவர் தேட தேட கிருபை வெளிப்படுது, பேழை உருவாக்கப்படுகிறது. ஆபிரகாம் தேடி போனார். ஈசாக்கு முழுசாக கிடைச்சாரு. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி கிடச்சிச்சு. இப்போ ஆபிரகாமுக்கு இன்னொரு பேர் வைக்கப்படுகிறது, விசுவாசத்தின் தகப்பன். அப்போ தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அப்போ கர்த்தரை நான் தேட வேண்டும். கர்த்தரை நான் அதிகமாய் தேட வேண்டும். ஸ்தோத்திரம். இதுல நேரம் முடிஞ்சு போச்சா? கர்த்தர் நல்லவர். சரி, அடையாளத்தை குறித்து சில வார்த்தையை சொல்லிட்டு நான் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறேன். ஸ்தோத்திரம். இல்லை மன்னிக்கணும். இன்னொரு வார்த்தையை நான் சொல்லிட்டு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை முடிக்கிறேன். நோவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நோவா தேடுகிற மனுஷனாக இருந்தார்னு சொன்னேன். இன்னொன்று நோவா எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்காரு? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஸ்தோத்திரம். இங்கு நோவாவை குறித்து இன்னொரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, காணாதவைகளை குறித்த எச்சரிப்பு. நம் குடும்பத்தின் மீது வரக்கூடிய எச்சரிப்புக்கு நோவா எப்படிப்பட்டவராக இருந்தார்? உண்மை உள்ளவராக இருந்தார். காணாதவைகள் மேல் விசுவாசம் உள்ளவராக இருந்தார். காரணம், சொன்னது கர்த்தர். நடைமுறையை நம்ம என்னைக்கும் பார்க்கக்கூடாது. இதுவரைக்கும் நோவாவின் காலம் வரைக்கும் மழை வெள்ளம் அப்படிங்கிற எதையுமே கேள்விப்பட்டது இல்லை. ஆனால் முதல்ல கர்த்தர் மழை வரப்போகுது, வெள்ளம் வரம் போகுதுன்னு சொல்லும் பொழுது, உன் குடும்பம் காக்கப்படுவதற்கு ஒரு பேழையை கட்டுன்னு சொல்லும் பொழுது, காணாதவைகளை குறித்த எச்சரிப்பு பெற்ற பொழுது அதற்கு உண்மை உள்ளவனாய் தேடி புறப்பட்டவர் தான் நோவா. நடக்காதுன்னு சொல்ல கிடையாது, தேடினார். நமக்கு ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் அது காணாதவைகளாக இருந்தாலும் அதை குறித்த ஜாக்கிரதை நமக்கு வேண்டும். அப்போ வாக்கு தத்தத்தை நான் ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு நல் வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. பேழை கட்டுவது ஒரு எச்சரிப்பு, அதுக்குள் இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கு. நீ பேழையை கட்டினா உன் முழு குடும்பம் ஜீவனுள்ள ஜீவ சுவாசத்துக்கு என்ன ஆகும்? வாய்ப்பு இருக்கும். பேழையை கட்டலைன்னா ஜீவன் இருக்காது. அதனால ஒன்று பேழையை கட்டலை, ரெண்டாவது பேழைக்குள்ள உனக்கு ஜீவன் இருக்கு. இது வாக்கு தத்துவம். இப்போ நோவா என்ன செய்ய போறார் அப்படின்னா, எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவராய் புறப்பட்டு கொண்டு இருக்கிறார். காணாதவைகள் மேல் விசுவாசம் வைத்து கொப்பேர் மரத்தை வெட்டி பேழையை கட்டி அதற்குள் 8 பேரும் ஜீவனோடு இருந்து, இதெல்லாம் எவ்வளவு பெரிய, நமக்கு படிக்கிறதுக்கு வேணா ஈஸியாக இருக்கும். படிக்கிறதுக்கு வேணா அந்த பிரம்மாண்டத்தை பார்க்குறப்ப
நம்மளால் அதை யூகிக்கவே முடியாது. இப்போ நான் ஒரு கப்பல் கட்டுறேன், இது கப்பல்னு எனக்கு தெரியும், அது கப்பல்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் கட்டுறது என்னன்னே தெரியாமல் நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் கட்டுறது என்னன்னு தெரியாமல் பல பேர் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அதை குறித்த கேள்விக்கு நோவா எப்படிப்பட்ட பதில் சொல்லியிருப்பார்? என்னடா கட்டிக்கிட்டு இருக்கிற, டெய்லி அப்பே மவனுங்க போகிறீங்க வெட்டுறீங்க வரீங்க, கட்டுறீங்க வெட்டுறீங்க வரீங்க கட்டுறீங்க, என்னத்தை தாண்டா கட்டுறீங்க, ஏன்டா கட்டுறீங்கன்னு கேட்டால் இதுக்கு பேர் தான் பேழை. இது தண்ணீரில் மிதக்கும் ஒரு பொருள். சீக்கிரத்தில் ஜலப்பிரவாகம் வரப்போகிறது, நீங்கள் எல்லாம் மூழ்கி சாக போகிறீங்க, நான் கப்பலில் மிதக்க போகிறேன்னு சொன்னால் விட்டுருவாங்க நோவாவை? விட்டு வச்சிருப்பாங்க நோவாவை? அங்கேயே கூறு கூறாக்கியிருப்பாங்க. ஆனாலும் காணாதவைகள் மேல் தேவ எச்சரிப்பை பெற்றவனாய் விசுவாசத்தோடு அந்த காரியத்தை அவர் செய்தார். அப்ப நான் தேவ எச்சரிப்பு என்கிற வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிற நான் கவனத்தோடு, என்னை 1000 பேர் கேள்வி கேட்பாங்க, என்ன செய்யற தெரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லி எனக்கு புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறங்கிற விஷயத்த 1000 வாட்டி கேட்டாலும் ஜாக்கிரதையான பதிலோடு தேவ எச்சரிப்போடு தேவ திட்டத்தை நான் என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். மற்றவர்கள் என்னைய பழிக்கிறாங்கன்னு சொல்லி நோவா பேழை கட்டுவதை நிறுத்தவில்லை, மரம் வெட்டுவதை நிறுத்தவில்லை. அவன் 1000 சொல்லட்டும், நான் செய்வதை செய்வேன். ஏனென்றால் எச்சரிப்பை பெற்றது நான். காணாத வேலை குறித்த விசுவாசம் எனக்குள் இருக்கிறது. மற்றவனுக்குள் விசுவாசம் இல்லை என்று சொல்லி என் விசுவாசத்தை நான் உடைத்து விடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வேளை இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும் நோவாவுக்கு? இப்ப நான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பல் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், சரிங்களா? இப்போ இந்த கப்பலுக்குள்ள எத்தனை மனுஷங்க வாழ போகிறாங்க? எத்தனை மனுஷங்க வாழ போகிறாங்க? 8 மனுஷங்க வாழ போகிறாங்க. இப்போ நான் கப்பல் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்னைய பார்க்க ஒருத்தர் வராங்க. வந்து, தம்பி என்னப்பா பண்ணுற? கப்பல் கட்டுறேன்ப்பா. எதுக்குப்பா? தண்ணி வரப்போது மிதக்க போகிறேன். சரிப்பா, எத்தனை பேத்துக்குப்பா கட்ட போகிற? 8 பேத்துக்கு. 8 பேத்துக்கு எவ்வளோ பெருசப்பா கட்டுற? 100 முழத்துக்கு. 300 முழத்துக்கு, 50 முழத்துக்கு, 30 முழத்துக்கு. எத்தனை பேர் தங்குறதுக்கு? இப்போ என்ன ஆலோசனை கொடுத்துருப்பாங்க? உங்களுக்கு என்ன புரியுது? அதுக்கு எதுக்கடா இவ்வளோ பெருசு? 8 பேத்துக்கு தானே இவ்வளோ பெருசு? 8 பேத்துக்கு தானே இவ்வளோ பெருசு? 1000 வார்த்தைகள் வரும். எதுக்கு இவ்வளோ? எதுக்கு இந்த பிரயாசம்? எதுக்கு இந்த வேர்வை சிந்துற? நீ 8 பேர் பிழைக்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பல் பத்தாதா? இவ்வளோ பிரம்மாண்டம் வேணுமா? இவ்வளவு பிரயாசம் வேணுமா? இத்தனை நாள் உபவாசிக்கணுமா? கேட்பாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், வார்த்தையை பெற்றுக்கொண்டது நோவாவாச்சு. அதனால தான் நோவா 1000 பேசினாலும், டேய் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுடா, உனக்கு 8 பேர் மனுஷன் மட்டும்தான்டா தெரியும், இதுக்குள்ளே ஒரு ஒட்டகச்சிவிங்கி வரப்போது எனக்கு மட்டும்தான்டா தெரியும். டைனோசர்லாம் ஒரு வேளை நோவா காலத்தில் இருந்திருக்கலாம், ஏன்னா அதெல்லாம் வாழ்ந்து அழிஞ்ச உயிரினம். நோவா காலத்தில் டைனோசர் இருந்திருக்கலாம். ஒரு டைனோசருக்கு ஒரு கப்பல் பத்துமா? ஒரு கப்பல் பெகுமா? அப்போ நோவாவுடைய தரிசனம் எவ்வளோ பெருசு! இவன் புத்தியெல்லாம் குட்டி குறுக்கு புத்தி, கோண புத்தி. 8 பேருக்கு ஒரு சின்ன ஓட்ட படகு போதுன்னு கோண புத்திக்காரன் சொல்லுவான். ஆனால் தரிசனம் பெற்றவன் கோண புத்தியில் என்றைக்கும் போக மாட்டான். அதான் தரிசனம் உள்ளவனுக்கும் தரிசனம் இல்லாதவனுக்கு வித்தியாசம். தரிசனம் இல்லாத கோண புத்திக்காரன் 8 பேத்துக்கு ஒரு குட்டி படகு போதுனுமா. ஆனால் தரிசனம் உள்ளவனுக்கு தான் தெரியும், இல்லை அதுக்குள்ளே டைனோசர் ஏறப்போதுரா, அதுக்குள்ளே ஒட்டகச்சிவிங்கி ஏறப்போதுரா, அதுக்குள்ளே ஒரு யானை ஏறப்போதுரா, இதில் ஜோடி ஜோடியாக வேற ஏறணுமா? புரியுதா? ஜோடி ஜோடியாக ஏறணும், சிங்கிள் சிங்கிளாக போகக்கூடாது, டபுள் டபுளாக போகணும். அத்தனைக்கு என் கப்பல் என்ன பண்ணணும்? தாங்கணும். அதுக்கு நான் தான் என்ன பண்ணணும்? பிரயாசம். இன்னொன்று சொல்லட்டுமா? என் தலைமுறை வாழணும்னா நான் பிரயாசப்படணும். அல்லேலூயா. என் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் வாழணும்னா
தகப்பன் நாம் பிரயாசப்படணும். தாவீது பிரயாசப்பட்டது போல, ஆபிரகாம் பிரயாசப்பட்டது போல, நோவா பிரயாசப்பட்டது போல. நோவா வாழ்ந்து முடிச்சிட்டாரு. வாழப்போகிற சேம்காம் யாபேத்து அவங்கள வச்சு வேலை வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஆபிரகாம் பிள்ளைய பார்த்துட்டாரு. பிள்ளை இல்லைன்னு அவனுக்கு இப்போ 2 பிள்ளை, ஒன்று இஸ்மவேல், ஒன்று ஈசாக்கு. எங்கேயாவது வச்சு போட்டு போயிருக்கலாம், ஆனால் போகிறாரு. யோபு வாழ்ந்து முடித்த மனுஷன்தான், செத்துருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. எல்லோருமே தங்கள் தலைமுறைக்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டுருக்குறாங்க. காணாதவைகளுக்காக, காணாத தலைமுறைக்காக அன்றைக்கு ஆபிரகாம் கண்ணீர் விட்டார். காணாத தலைமுறைக்காக அன்னைக்கு யோபு கண்ணீர் விட்டார். காணாத தலைமுறைக்காக நோவா அன்னைக்கு பேழையை கட்டினார். இன்றைக்கு நான் என் காணாத தலைமுறைக்காக நான் எதை சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறேன்? வாக்கு தத்தத்தை சேர்த்து வச்சிருக்கிறேனா? இல்லை அந்த பாதையை பிடிச்சு வச்சிருக்கிறேனா? இல்லை விசுவாசத்தை தான் வச்சிருக்கிறேனா? நான் என்ன வச்சிருக்கேன் சந்ததிக்கு? இதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு தியானிப்போம். அல்லேலூயா. நான் என்ன வச்சிருக்கிறேன் தலைமுறைக்கு? பாதை என்ன? ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? முடிந்தவர்கள் முழங்கால் போட்டு, ஆவியானவரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, நோவா தேடினார் அல்லவா? நோவா தேடி 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 போனார் அல்லவா? என் வாக்கு தத்தத்தை நான் தேடணும்பா, நான் தேடணும்பா, நான் தேடணும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பாதை எனக்கு வேணும்ப்பா. வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய பாதை எனக்கு வேணும்ப்பா. இன்னைக்கு வாக்குத்தத்தம் நம்ம கையில் இருக்கு. அது எந்த வழியாப்பா நிறைவேறுன்ற பாதை தான் தெரியலை. கேளுங்க ஆண்டவர், என்கிட்ட வாக்குத்தத்தம் இருக்குப்பா, என்கிட்ட நல் வார்த்தை இருக்குப்பா. அது எப்போ நிறைவேறும்? அதோடைய பாதை எனக்கு காண்பீங்க. நான் பிரயாணம் பண்ண வேண்டிய பாதையை காட்டுங்க. நோவா பிரயாணம் பண்ண வேண்டிய பாதையை காட்டினீங்கல்ல. ஆபிரகாம் பிரயாணம் பண்ணுவதற்கு மோரியா மலையை காட்டினீங்கல்ல. நான் பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு பாதையை காட்டுங்கப்பா. நான் எதில் பிரயாணம் பண்ணணும்? என் தரிசனத்தை முழுமை அடைவதற்கு நான் எதில் பிரயாணம் பண்ணணும்? என் வாக்குத்தத்தை நிறைவடைவதற்கு நான் எதில் பிரயாணம் பண்ணணும்? ஆண்டவரே, நான் தானே என் வாக்குத்தத்தை முழுமை அடைய பண்ணணும். ஐயோ, நோவா தானே என்னுடைய வாக்குத்தத்தம். அந்த பேழையை கட்டுன்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் அந்த பேழையை உருவாக்கியது நோவா தானே. ஆண்டவரே, நான் உருவாக்குவதற்கு நான் போக வேண்டிய பாதை என்னப்பா? வார்த்தை கட்டு என்று சொல்லிதான், ஆனால் அதை முழுமையாய் உருவாக்குவதற்கு அந்த நடத்துதல் எனக்கு வேணும். ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா. தேடுகிறவர்கள் கண்டடைவீர்கள்னு சொன்னீங்கல்ல, தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொன்னீங்கல்ல, தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொன்னீங்கல்ல, கர்த்தரை தேடுங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள்னு சொன்னீங்கல்ல. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தரை தேடும் பொழுது இருதயம் மகிழும் என்று சொன்னீங்கல்ல. அப்பா, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை நடத்துங்க ஆவியானவரே, எங்களை நடத்துங்க ஆவியானவரே, எங்களை நடத்துங்க ஆவியானவரே. ரபல ஷகடக ரபலகதர நம. என் வாக்குத்தத்தம் நிறைவடைகிற பாதையில் நான் நிற்கிறேனா? இல்லை அந்த பாதைக்கே நான் என்ன வரலையா? நான் எந்த பாதையில் இருக்கிறேன்? மோரியா மலைக்கு போகிற பாதையில் தான் நிற்கிறேனா? இல்லை சீனாய் மலைக்கு போகிற பாதையில் நிற்கிறேனா? இல்லை வேறு ஏதாகிலும் ஒரு மலைக்கு போகிற பாதையில் நிற்கிறேனா? என் வாக்குத்தத்தத்தின் நிறைவு மோரியா மலையின் உச்சியில் இருக்கு. நான் எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன்? கேளுங்க தேவ சமூகத்தில், நான் எந்த இடத்துலப்பா நிற்கிறேன்? நான் சரியான இடத்துல தான் நிற்கிறேனா? நான் சரியான பாதையில் தான் பிரயாணிக்கிறேனா? விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரு பாதையை காண்பீங்க, எனக்கு ஒரு பாதையை காண்பீங்க, எனக்கு ஒரு பாதையை காண்பீங்க. என் தலைமுறை முழுமை அடைவதற்கு எனக்கு ஒரு பாதையை காண்பீங்க, எனக்கு ஒரு பாதையை காண்பீங்க. ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 3ஆம் நாளின் இந்த நேரத்தில் ஆண்டவரே, வாக்குத்தத்தம் நிறைவடைய வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபத்தோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது கரம் இறங்குவதாக ஜெபிக்கிறேன்.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பேழை கட்டி முடிக்க கிருபை கிடைத்தது போல தங்களுடையதான வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொள்ளுகிற கிருபை இந்த 3ஆம் நாள் யாவர் மேலும் இறங்குவதாக ஜெபிக்க. அப்படிப்பட்ட கிருபை இறங்குவதாக ஜெபிக்க. கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள் கிருபையை பெற்றவர்களாக ஆண்டவரே அந்த வாக்கு தத்த பாதையில் நடக்கட்டும்னு ஜெபிக்கிற இவர்கள் அதை முழுமையாய் உருவாக்கி முடிக்கிற அபிஷேகத்தை கொடுங்க. நோவா பேழையை முழுவதுமாய் உருவாக்கி முடிக்கிற அபிஷேகத்தை கொடுத்தது போல ஆண்டு என் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அவருடைய வாக்கு தத்தத்தை முழுமையாய் ஆண்டு கட்டி முடிக்க அபிஷேகம் பண்ணுங்க. கட்டி முடிக்க அபிஷேகத்தை கொடுங்க. கட்டி முடிக்க அபிஷேகத்தை கொடுங்க. வாக்கு தத்தம் நிறைவேறட்டும். வாக்கு தத்தம் நிறைவேறட்டும். வாக்கு தத்தம் நிறைவேறட்டும். எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் உடைமைகளுக்காகவும் நாங்கள் வழி தேடி அகவா நதி அண்டையில் உபவாசித்தோம்னு சொன்னது போல பிள்ளைகளுக்காக, தங்களுக்காக, தங்கள் குடும்பங்களுக்காக, சபைக்காக இன்றைக்கு தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு அமர்ந்திருக்கிறதான யாவர் மேலும் கிருபை பரவட்டும்பா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது என்பது போல கிருபை கிடைக்கட்டும். கிருபை கிடைக்கட்டும். கிருபை கிடைக்கட்டும். மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சீக்கிரத்தில் தரிசனத்தை, வாக்கு தத்தத்தை முழுமை அடைய பண்ணுங்கப்பா. இங்கு சிலர் இருக்கிறீங்க, உங்கள் வாக்கு தத்தம் சீக்கிரம் முழுமை அடைய போகுது. நீங்கள் இன்னும் நெருங்கிட்டீங்க. அந்த பாதையை இறுக்கமாக பிடிச்சி தொடர்ந்து கர்த்தருடைய ஸ்தோத்திரம் அனுக்கிரகத்தில் நடந்து போங்க. கர்த்தருடைய அனுக்கிரகத்தில் நடக்க பழகுங்க. கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுங்க. தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். சிலர் நெருங்கிட்டீங்க. சிலர் ஆபிரகாமை போல மோரியா மலையில் கால் வச்சிட்டீங்க. சிலர் அந்த மலையின் பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சிலருக்கு முன்பாக இடங்கள் காணப்படுது. சீக்கிரத்தில் கர்த்தர் சிலருடைய வாக்கு தத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறார். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாரு. ஈசாக்கோட மாத்திரமல்ல, நீ விசுவாசின் தகப்பனா மாற போற. நீ அடுத்த கட்டத்துக்கு போக போற. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஜபத்தோட தேவ சமூகத்தில் ஆண்டவரே, ஆபிரகாமை ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது போல, நோவாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது போல, ஆண்டவரே யோபுவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது போல எங்கள் சபையை அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் கொண்டு போவீராக. ரிபாலா ஷகடக தகரண மனசந்தர பௌதரபா. அடுத்த கட்டம், அடுத்த அபிஷேகம், அடுத்த வாக்கு தத்துவம், அடுத்த மேன்மைக்கு நேரம் நடத்துவீராக. அடுத்த மேன்மைக்கு நேரம் நடத்துவீராக. ஒன்றை நான் பெற்றேன், அதையே நான் நாடுவேன் என்பது போல பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை முழுமை அடைவதற்கு போதிய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையை பொறுப்படுத்திக் கொள்ளும். சபையை பொறுப்படுத்திக் கொள்ளும். சபையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.